Hi guys, welcome to Switchil சமையல். இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு பக்கோடா தான் பார்க்க போறோம். பொதுவா பக்கோடானாலே கடலை மாவுல தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது கடலைப்பருப்புல தான். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கடலைப்பருப்பு பக்கோடா பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஏற்கனவே 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா ஊறி வந்துருச்சு. இது அப்படியே தண்ணி வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்கள் சோம்பு சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அரைச்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொரப்பாக அரைச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நைஸாக அரைச்சாலும் பரவாயில்ல. நம்ம இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஈக்குவலாக சேர்த்துக்கணும். மாவுக்கு ஈக்குவலாக வெங்காயம் இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் விட வேண்டியதுதான். இந்த பக்கோடாக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் பெசரி விட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த பக்கோடாக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தான். எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாமல் கடலை எண்ணெயில் இது செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடையில் கிடைக்கிற பக்கோடா மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கணும். கடலை எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி பொங்கி வரும். இப்போ நல்லா பெசரி விட்டதுக்கப்புறம் இது 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு ஹீட் பார்த்தீங்கன்னா மீடியமோட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் சீக்கிரமாக வேகும். ஏன்னா இது நம்மளுக்கு ஏற்கனவே இது கடலைப்பருப்பு நல்லா அரைச்சிட்டோம். அதனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா 2 சைடு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். வெங்காயம் நல்லா வெந்து வந்துச்சுன்னா தான் ஒரு 2 நாளைக்காவது நம்ம வச்சு சாப்பிட்லாம். வெங்காயம் நல்லா வேகலை அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுதான் வெங்காயத்தோட டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இது கூடவே கருவேப்பிலை டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியது தான். அந்த டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த பக்கோடா மாதிரியே இருக்கும். ஆனியன் நிறையா போட்டால் தான் அந்த மாதிரி நம்ம டெக்ஸ்சர் வரும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடை செய்கிறத விட இது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கடலை மாவு மீந்துருச்சு, ஊற வச்சு நம்மளுக்கு மீந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து இதையே தான் நீங்கள் செய்வீங்க. செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.